அச்சுறுத்தும் சமூக சீர்கேடுகள். கம்பபாரதி என்ன சொல்கிறார்? இது திடீர் அதிகரிப்பு என்றும் சொல்லலாம், அல்லது இப்பொழுதுதான் இந்த குற்றங்களை நாங்கள் முக்கியப்படுத்தி கவனிக்கிறோம் என்றும் சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். இத்தகு பிழைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வித்தியாவினுடைய கொடூரமான கொலை இத்தகைய பிழைகளை முக்கியப்படுத்தி பார்க்க செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடிப்படையிலே இத்தகைய பிழைகளை சட்டத்தினாலே முழுமையாக தடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக சமுதாயத்துக்குள்ளே மக்கள் அறம் பற்றியும் தர்மம் பற்றியும் நம்பிக்கை கொள்ள சூழ்நிலை ஏற்பட்டால்தான் இந்த பிழைகளை நாம் தடுக்க முடியும். இல்லாவிட்டால் நீதியாலோ அல்லது சட்டத்துறையினாலோ அல்லது காவல்துறையினாலோ இதை முழுமையாக தடுக்க முடியாது. தடுக்க வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல்துறையினரை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நாம் காவலிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தர்ம நம்பிக்கை தான் இந்த பிழைகளிலே இருந்து நம்மை மீட்டெடுக்கும் என்று நம்புகிறேன். அதனால்தான் ஒரு காலத்திலே தமிழர்கள் கல்விக்கு முன்பாக அறம் முக்கியம் என்று அறப்போதனையை நிறைய செய்து வந்தார்கள். இன்றைக்கு அது முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், பாடத்திட்டத்திலே அறத்தை சொல்லுகிற முறை ஒரு காலத்திலே நிறைந்திருந்தது. இன்றைக்கு அவை தேவையில்லை என்று அறிவியலாளர்கள் பாடத்திட்டங்களிலே இருந்து அறநூல்களை மெல்ல மெல்ல நீக்கி வருகிறார்கள். சமய வாழ்வு வாழுகிற அந்த ஒரு கட்டுப்பாடு இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியிலே அது மூடத்தனம் என்று சொல்லப்பட்டு ஒதுக்கப்பட்டு விட்டது. அரசியலாளர்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தளவிலே புகழ் தருகிற செயல்களிலே ஈடுபாடு அதிகமே தவிர நீண்டகால இத்தகைய அறவளர்ச்சி போன்ற நீண்டகால செயற்பாடுகளிலே அவர்களுக்கு அக்கறை குறைவு. அதுவும் இவை எல்லாம் சேர்ந்து அறம் பற்றிய நம்பிக்கையை அல்லது அறம் பற்றிய ஒரு மனக்கட்டுப்பாட்டை இன்றைக்கு நீக்கி இருக்கிறது. முக்கியமாக பலகாலம் அடக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள், அதாவது ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு குழுவினராலே ஒவ்வொரு படையினராலே அமுக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் இன்றைக்கு வெளிவந்த பிறகு ஒரு திடீர் சுதந்திரம் அவர்களை தடுமாற வைத்திருக்கிறது. இது அவர்களுடைய மனநிறைவினாலே இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேறு எதனாலும் கட்டுப்படுத்த முடியாது என்று கருதுகிறேன். ஆன்மீகத்தினூடாக நல்வழிப்படுத்தல்கள் சாத்தியமாகுமா? நல்வழிப்படுத்துதல் என்று வருகிற பொழுது எங்களை போன்ற தனி மனிதர்கள் அல்லது தனி அமைப்புகள் நல்வழிப்படுத்துதல் என்பதிலே ஒரு 10% முயற்சியைத்தான் நாம் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், செல்வாக்கு அல்லது பொருட்பலம் என்பவை அந்த அளவிலே தான் நமக்கு இடம் தரும். ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அல்லது மாகாணத்தினுடைய அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தான் இது பற்றிய முழுமையான திட்டமிடுதலை செய்ய வேண்டும். இதுவரை அத்தகைய திட்டமிடுதல் எதுவும் செய்யப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இது மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பரபரப்புக்காக செய்யப்படுகிற அரசியல்தான் இன்றும் நிலைத்திருக்கிறது. அதிலே அவர்களுடைய தனி வளர்ச்சி அல்லது கட்சி வளர்ச்சி இருக்கிறதுனாலே பரபரப்புக்கான அரசியல் செய்கிறார்களே தவிர நீண்டகால திட்டமிடுதல் செய்து இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட இளைஞர்கள் திடீர் சுதந்திரத்தை எப்படி கையாளுவார்கள் என்பது பற்றியெல்லாம் சிந்தித்து அவர்களை நெறி செய்யும் முகமாக மெல்ல மெல்ல, நான் சொல்லுகிற அறவளர்ச்சியெல்லாம் மெல்ல மெல்ல பயன் தரக்கூடிய விடயங்களே தவிர இன்று நினைத்து நாளை தருகிற முயற்சிகள் அல்ல. அத்தகைய மெதுவான முயற்சியிலே எங்களுடைய எந்த அரசியல்வாதிகளும் ஈடுபட்டதாக தெரியவில்லை. அது மத்தியிலும் சொல்லுகிறேன், மாநிலத்திலும் சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இது பற்றி நீண்ட திட்டமிடுதல் செய்து கற்றவர்களோடு கலந்தாலோசித்து எப்படி இந்த தர்ம நம்பிக்கையை அறநம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் விதைக்கலாம் என்பது பற்றிய திட்டமிடுதலை செய்துதான் இவர்கள் முக்கியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூழ்நிலை ஓரளவு மெல்ல மெல்ல சரிவரும் என்று கருதுகிறேன். இந்த சமூக அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நீங்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்த முடியும் என நினைக்கிறீர்கள்? தனி மனிதர்களாக அல்லது ஒரு தனி குழுவினராக ஒரு சமுதாயத்துக்குள் பெரிய அதிர்வுகளை நாம் உண்டாக்க முடியாது. அப்படி நாம் உண்டாக்க வேண்டுமானால் நமக்கு பலம் வேண்டும். அந்த பலத்தை ஒன்று மக்கள் மத்தியில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட சுலபமான வழி, இன்றைக்கு அரசியல் பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் அந்த பலத்தை தருவார்களேயானால் அந்த பலம் கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றி முயற்சிக்கலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கு போர் முடிந்து அல்லது போர் நின்று 6 வருடம் ஆகிவிட்டது. இப்படி கற்றவர்களை கூப்பிட்டு அல்லது சமயவாதிகளை கூப்பிட்டு சமுதாய சீர்திருத்தத்துக்கு என்ன செய்யலாம் என்று யாரும் ஆராய்ந்ததாக எனக்கு தெரிந்த அளவிலே இல்லை. நம்முடைய பெருமைகள் எல்லாம் நம்முடைய மரபிலே தான் தங்கி இருக்கிறது.
இன்றைக்கு நாம் செய்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் விட நம் மூதாதையர்கள் நிறைய முயற்சி செய்து போயிருக்கிறார்கள். அது மொழியானாலும் சரி, சமயமானாலும் சரி, சமூகமானாலும் சரி. அந்த பெருமைகளை நம் இளையவர்கள் உணரும்படியாக நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பல பெரியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த விடயங்களிலே ஒரு ஈடுபாடு இல்லை. இந்த செய்திகள் இளைஞர்களிடம் போய் சேரவில்லை. நாம் எத்தகைய ஒரு சந்ததியை சார்ந்தவர்கள் என்ற பெருமை உணர்த்தப்படவில்லை. அது உணர்த்தப்பட வேண்டும். உணர்த்தப்படுகிற பொழுது நிச்சயமாக இளையவர்கள் தங்கள் தகுதியை உணர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு தவறுகள் நேர்வதற்கு அடிப்படை காரணமே தம் தகுதியை தாம் உணராதது தான். தவறுகளிலே தாம் இழிவுபடுகிற பொழுது அது பற்றிய கவலை இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த சந்ததியைச் சேர்ந்தவன், இவ்வளவு பெரியவர்கள் வாழ்ந்த ஒரு மொழியின் பரம்பரையிலே வந்தவன் என்று தெரிந்தால் தவறுகள் செய்து தலைகுனிவதற்கு ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்தை நாம் உருவாக்க வேண்டுமானால் நம்முடைய மரபு பெருமைகளை எல்லாம் இளைய தலைமுறையினருக்கு உணர்த்த வேண்டும். அதை உணர்த்துகிற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்.